ஹாய், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம மிஸ்டர் சுபான்ஷு சுக்லா குரூப் கேப்டன் ஃபார் ஆக்சியம் 4 மிஷனுக்கு அவர் குரூப் கேப்டனாக இன்றைக்கி இதில் போய் ஸ்பேஸ் இதுக்கு போகிற அந்த மிஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு அவங்களுக்கு நம்ம விஷஸ் சொல்லிடுவோம். ஆஃப்டர் 41 இயர்ஸ் ராகேஷ் சர்மாவுக்கு அப்புறம் இவர் சுபான்ஷு சுக்லா இந்த இதில் போகிறது நம்ம ரொம்ப பெரிய ப்ரைட் மூமெண்ட் நமக்கெல்லாம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த மயில்சாமி அண்ணாதுரை இதை பற்றி என்ன அவரோட இதை பற்றி பேசுகிறப்போ அவர் சொன்னார், இந்த ஸ்பேஸ் ப்ராஜெக்ட்டுங்கிறது இட் வில் இந்த இது நமக்கு ஃப்யூச்சரிஸ்டிக்காக என்ன இதில் ஹெல்ப் பண்ணுங்கிறத ஹி ஹஸ் டோல்ட். அதாவது இந்த இதில் அவர் ஃப்யூச்சர் சுகன்யான் ப்ரோக்ராம் ஸ்பேஸ் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இந்தியா காம்பீட் பண்ணுறதுக்கு சுப்ரீம் பவர்ஸ், அதாவது சுப்ரீம் நேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, யார் இவங்க சுப்ரீமசியாக இருக்கிற அந்த யூஎஸ், அப்புறம் சைனா, ரஷ்யா, இவங்களோட காம்பீட் பண்ணுற அளவுக்கு அதோட பவர் நம்ம இவர் கலாம் விஷன் பண்ண மாதிரி சூப்பர் பவர் நேஷன் ஆகிறதுக்கு இது ஒரு ஸ்டெப்பாக இருக்கலாம். இது இன்னும் ஒரு ஆட்-ஆன் ஸ்டெப்பாக இருக்கலாம்னு தோணுது. தென் என்னோட இதில் நாங்கள் பேசின வரைக்கும் எங்களோட இதில் என்னென்னா, ஸ்பேஸில் கூட நிறைய கண்ட்ரிஸ் இப்போ அவங்க நிறைய பேர் லான்ச் பண்ணி போகிறாங்க இல்லையா, ட்ரையல் எல்லாம் பார்க்குற இதில் வேரியஸ் கண்ட்ரீஸோட ஸ்பேஸ் ப்ரோக்ராமோட இதனால டெப்ரிஸ் நிறையா இந்த அவங்க சேட்டலைட்ஸ் அந்த டிஸ்கார்ட் ஆகுது இல்லையா, சேட்டலைட்டோட இது பார்ட்ஸு அதெல்லாம் அங்கங்கே இது ரிவால்வ் ஆகிட்டுருக்கு இல்லையா ஸ்பேஸில், அதெல்லாம் கூட ரொம்ப ஒரு பெரிய இப்போ இங்கே இருக்கிற ஒரு இது பத்தாதுன்னு, பொல்யூஷன் பத்தாதுன்னு அங்கேயும் கூட நமக்கு நிறைய பொல்யூஷன் ஆகிட்டுருக்கு. அதை இன்னும் ஃப்யூச்சரில் அதை கூட க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு யாராவது ஒரு மிஷன் எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்பேஸையும் நம்ம நிறைய எல்லா கண்ட்ரீஸுமே நேஷனுமே ட்ரையல் பார்க்குறப்போ அவங்க அந்த இதுலேருந்து டிஸ்கார்ட் ஆகிற அந்த பார்ட்ஸ் எல்லாம் காம்பனன்ட்ஸ்லாம் அது அங்கங்கே ஸ்பேஸில் ரிவால்வ் ஆகிட்டுருக்கு இல்லையா, அதையும் கூட இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணுது பேசிட்டு இருக்கப்போ. அப்படி இதுக்கு 550 crores ஏதோ நம்ம இந்தியன் நேஷன் சிலர் எக்ஸ்பென்சஸ் சொல்லியிருந்தாங்க. இது ஆக மொத்தம் நம்ம எல்லாருமே இப்போ இந்த சுப்ரீமசிங்கிறது நேஷன் சூப்பர் பவர் காட்டுறதுக்கு இதுதான் மெயினாக வேண்டியிருக்கு இல்லையா. அதனால எல்லாரும் அவங்க இதுக்கு ஸ்பேஸ் இதில் போய் சேலஞ்ச், இதெல்லாம் ஒரு சேலஞ்ச் தான், ஹியூமன் சேலஞ்ச். அட்வான்ஸ் ஆகிறதுல டெக்னாலஜியில் இது ஒரு சேலஞ்ச். அதை செஞ்சு அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரௌடான ஃபீலிங் இருக்குது. அதுதான் இதில் இந்தியாவும் இன்றைக்கி அந்த இதில் ஜாயின் ஆகி இவங்களோட நம்ம செகண்ட் இந்தியன் போகிறது ஒரு பெரிய இது பெருமை. அவங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க. கவலையை விட எங்களுக்கு பெருமையாக ப்ரைடாக இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்க பேரண்ட்ஸு. தென் இங்கே நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, ரோஜா, மிஸ்ஸஸ் ரோஜா அண்ட் இவங்களை பற்றி பவன் கல்யாண் பவன் கல்யாண் நான் என்ன மீன் பண்ணேங்கிறது தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஒரு கமெண்ட் வந்திருந்தது இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் என்ன, அதாவது ஹிந்துஸ் ஹிந்து ரிலிஜியன் மட்டும்தான் நிறைய பார்ட்ஸ் செக்ஷன்ஸ் இருக்குது, அதனால் ரோஜா ஒரு தமிழரை தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இங்கே தமிழரை பண்ணியிருக்காங்களா, இல்லை நார்த் இந்தியனை பண்ணியிருக்காங்களா, இல்லை தெலுங்குவை பண்ணியிருக்காங்களா, கன்னடா பண்ணியிருக்காங்களா, எல்லாம் கொஸ்டின் கிடையாது. நான் சொன்னது பவன் கல்யாண் இங்கே என்ன பெருசாக சாதிக்க போகிறாரு அப்படின்னு கேட்ட சேகர் பாபுவுக்கு நான் சொல்லியிருந்தேன், ரிப்ளை பண்ணியிருந்தேன். பவன் கல்யாண் ஒரு சாமி இது அவங்க மாநாடு அந்த இது போடுறப்போ அதில் பேசுகிறது இவருக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது, ரோஜாவை இன்வைட் பண்ணி இங்கே நிறைய மீட்டிங்ஸ் போட்டாங்க இல்லையா, அப்போ மிஸ்டர் ஸ்டாலினை ப்ரைஸ் பண்ணி ஆஹா ஓஹோன்னு பேசுனாங்க, அதெல்லாம் தெரியலையான்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்புறம் அவர் இன்னொன்று அந்த இவர் கமெண்ட்டில் இன்னொன்று ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தார், அதாவது நீங்கள் ரிலிஜன்னா ட்ரவிடியன்ஸும் ஹிந்து தானம்மா அப்படின்னு என்னவோ சொல்லி கேட்டிருந்தார். ஆமாம், ட்ரவிடியன்ஸ் ஹிந்துன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஒன்றும் ட்ரவிடியன்ஸ் யார் சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் கேட்கணும். அவங்க ஹிந்து தானா நீங்கள் தான் கேட்கணும் அவங்கக்கிட்ட, உங்கள் கையில் தான் இருக்குது, ஏன்ட்ட கொஸ்டின் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த ரிலிஜனில் மட்டும்தான் ஏதோ கம்யூனிட்டி பேஸ்டு அதான் செக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஹிந்துவில் மட்டும்தான், ஹிந்துஸ் மட்டும்தான் ஒரு செக்ஷன்ஸ் இருக்குது, கம்யூனிட்டி பேஸ்டு ரிலிஜனாக இருக்குதுன்னு சொல்கிற அவருக்கு ஏன் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், ஹிந்துஸ் மட்டும்தான் ரிலிஜியன், அந்த ரிலிஜியன் மட்டும்தான் செக்ஷன்ஸ் இருக்கா,
எல்லா ரிலிஜியனில் தான் செக்ஷன்ஸ் இருக்குது. ஏன் ஈராக்கும் ஈரானும் என்ன இதில் ஃபைட் பண்ணிக்கிறாங்க? இப்போ ஈரானும் ஈராக்கும் வந்து எப்போவுமே அவங்க வந்து என்ன பேஸ்டான அவங்க செக்ஷன் ஆஃப் அந்த சுப்ரீமசி காட்ட தானே பண்ணுறாங்க. நீ பிரியவனா நான் பிரியவனா தானே ஃபைட்டிங்கே நடக்குது எப்போவுமே. எல்லா இடத்துலையும் எல்லா இதுலேயும் செக்ஷன் இருக்குது. இந்த ஷியா முஸ்லீம்ஸ் அப்புறம் இன்னொரு செக்ஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்ந்தா ஒவ்வொருத்தரும் அவங்க இது பெருமையாக பேசிக்கிறதுல தான் இருக்குது. அதே மாதிரி தான் கிறிஸ்டியானிட்டிலையும் நிறைய கம்யூனிட்டி இருக்குது. எல்லாருமே கம்யூனிட்டி பேஸ்ட் தான் ரிலிஜியன். இங்கே நான் வந்து அதை தான் கேட்டிருந்தேன். ஹிந்துஸ் வந்து அட்டாக் பண்ணி பேசக்கூடாது. ஹிந்துஸை வந்து எப்போவுமே ஒரு ரொம்ப அவன் என்னவோ ஒரு இது கேவலமாக சொல்கிறாங்க இல்லையா, அதை தான் நான் வந்து மீன் பண்ணியிருந்தேன். ஹிந்துஸ்ன்னு பேசுகிறது யார்? ஹிந்துஸ் அசிங்கமாக பேசுகிறது யார்? டிராவிடியன் யார் சொல்கிறா? அப்போ டிராவிடியன் சொல்லி ஆரியன் யார் பிரிக்கிறா? அவங்கள தான் நான் சொல்கிறேன். ஆரியன் சொல்லி சொல்கிறவங்களுக்கு நான் இதை ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து நமக்குள்ளே இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா நான் யாரையும் பீப்புளை என்னோட வியூவர்ஸையோ இல்லை அவங்களுக்கு நான் யாரையும் சொல்லலை. நான் கேட்குறது பாலிட்டிஷியன்ஸ் இப்படி தானே கேம் ப்ளே பண்ணுறாங்க, அவங்கள கேளுங்கன்னு சொன்னேன். ஏன் கனிமொழி வந்து அங்கே போயிட்டு ரஷ்யாலையும் ஸ்பெயின்லையும் என்ன சொன்னாங்க? யூனிட்டி லாங்குவேஜை பற்றி கேட்குறப்போ ஹிந்தின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எது அடைச்சிது? அதனால் என்ன சொன்னாங்க? யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னாங்க. யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு அவங்க சொன்னது ஆஹா ஓஹோன்னு டிஎம்கே பீப்புள் பேசுகிறாங்களே. என்ன யூனிட்டி இன் டைவர்சிட்டி? லாங்குவேஜுக்கு மட்டும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி இல்லை மிஸ்ஸஸ் கனிமொழி, எல்லாத்துக்குமே தான். கல்ச்சருக்கு, இந்த ரிலிஜியனுக்கு எல்லாத்தையும் சேர்த்து தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அது புரியலையா இவங்களுக்கு? எப்பப்போ நான் டிஎம்கே பீப்புளுக்கு தான் நான் சொல்கிறேன், டிஎம்கே கேடர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். முக்கியமாக டிஎம்கே பார்ட்டி லீடர்ஸை நம்பாதீங்க. அவங்க உங்களை வச்சு தே ஆர் பிளேயிங். அதுதான் உங்களை தான் ஷீல்டாக வச்சு அவங்க தே ஆர் பிளேயிங். அவங்க என்ன சொல்கிறாங்க? யூனிட்டி இன் டைவர்சிட்டி ஃபார் லாங்குவேஜா? அதே யூனிட்டி செக்யூலரிசம் அது இதெல்லாம் இவங்க பேசுகிறாங்களே. ஏன் ஹிந்துஸையும் இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். நான் கேட்குறேன் அதை. என்னோடது ஹிந்துஸையே அட்டாக் பண்ணுறாங்க. செக்யூலரிசம் தான் எல்லாரையும் பொறுத்து போகிறதுன்னு. அதுவும் உனக்கு ஓட் பண்ணி உட்கார வச்சவன்ல, அப்போ உனக்கு ஹிந்துஸும் தெரியல, டிராவிடியன் தெரியல, ஆரியன் தெரியல. அப்புறம் ஏன் உனக்கு இந்த ஆரியன் டிராவிடியன் செக்யூலரிசம் இல்லாமல் ஏன் தெரியுது? இங்கேருந்து ரஷ்யாவில் போய் பேசுகிறீங்களே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் போய் பேசுகிறப்போ நீங்கள் யூனிட்டி இன் டைவர்சிட்டி ஏன் ஞாபகம் வரல? அதை தான் நான் கேட்குறேன். நீங்கள் யார் கேட்க மாட்டீங்க, நான் கேட்குறேன். யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து தான். கல்ச்சர், ட்ரெடிஷன், எல்லாம் ரிலிஜியன் எல்லாமே சேர்ந்தது தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அதுவும் நம்ம இந்தியாவில் தான், அந்த நேஷனில் தான். அதோட இதுதான் இது ஒரு பெரிய இது அவங்க இந்தியன்ஸோட ஒரு குவாலிஃபிகேஷன், பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் இந்தியாங்கிற செக்யூலரிசம்ங்கிறது இதுதான். ஓகே, தென் ரோஜா பவன் கல்யாண் முடிஞ்சு போச்சா? ரோஜாங்கிறவங்கள வந்து நான் தான் சொன்னேன், ரோஜா ஆர்மியில் நான் இருக்கேன். ஆர்கே ரோஜா ஆரம்பிச்சது கூட எதுக்கும் நான் இது சப்ஸ்கிரைப் பண்ணதில்லை. ஆனால் ஆர்கே ரோஜா ஆர்மியை நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். என்ன மனவருங்கிறதுக்காக. அவங்கள நான் வந்து தமிழரை கல்யாணம் பண்ணியிருக்காங்களா இல்லை யாரை பண்ணியிருக்காங்கங்கிறது இல்லை. அவங்க பேசுகிறப்போ வெல்கம் பண்ண இதே சேகர் பாபு தான் கூப்பிட்டு வந்து பேச வச்சாருங்கிறது தான் நான் சொல்லியிருந்தேன். தென் இங்கே வந்து இன்னைக்கு நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன சில விஷயங்கள் தான். என்னென்னா நிறைய ரொம்ப இதுவாக வந்து நான் பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம், இந்த சுசித்ரா அவங்கள பற்றி அவங்க வெளியில் வந்து அப்போ பேசினப்போ ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் அவங்க வந்து ஷி வாஸ் ட்ரிவன், அவங்க மென்டல் இது இல்லை அப்படிங்கிறது ஒரு இது இல்லாமல் அவங்க நிறைய ஏதோ இதாக இல்லாமல் பேசியிருக்காங்கங்கிற மாதிரி சொல்லி விரட்டி விட்டாங்க. சுச்சி லீக்ஸ்னு. பட் இவங்க தான் இப்போ தான் லீக் ஆகுதுன்னு சொல்லி அப்போ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அவங்க எவ்வளவோ எல்லார் மேலேயும் நிறையா, ஏன் ஈவன் மிஸ்டர் கமலஹாசன் உலக நாயகன், இங்கே சொல்லணும் உலக நாயகன் சொல்கிறப்ப விண்வெளி நாயகன் தான் இன்னைக்கு சுபான்ஷு சுக்லாவுக்கு நம்ம சொல்லலாம், விண்ணின் நாயகன் சொல்லலாம். அந்த டைட்டில் இன்னைக்கு சொன்னாங்க. விண்ணின் நாயகன் நம்ம சொல்லிக்கலாம் அவரை. இப்போ உலக நாயகன் சொல்கிறாரே மிஸ்டர் கமலஹாசன் எம்பி, இது மக்கள் நீதி மையம், அவர் பார்ட்டியில் கூட தான் பெரிய சில்வர் பிளாட்டரோ இல்லை கோல்டன் பிளாட்டர்லையோ வச்சு எல்லா ட்ரக்ஸும் கொடுப்பாங்க, சப்ளை பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு அவ்வளோ பேசினாங்க. அடுத்தது நான் லாஸ்ட் வீடியோவே சொல்லியிருந்தேன், அது யாருன்னு இப்போ சொல்கிறேன், மிஸ்டர் சிவா, சூர்யாவோட சூர்யா சிவா சன், மிஸ்டர் சிவா எம்பியோட சன் வந்து அவர் எல்லா இடத்துலையும் சொன்னார், எல்லாம் ஓப்பனாக பேசுகிறாரு. அவரே அங்கே இருந்தார், அவர் ஒரு விட்னஸ்னே நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்காரு. அவர் சொன்னது அப்போ அவரெல்லாம் சாதாரண ஆளா? அவர் மேலே ஏன் டிஃபமேஷன் கேஸும் போடலை, அதே மாதிரி இதுவும் அந்த இது மேலே ஆக்ஷன் எடுக்கல, அவங்களாம் சாதாரணமான ஆளுங்களா?
அவங்க சொன்னது என்னன்னு பார்க்கணும் இல்லையா, விஜயோட பார்ட்டியில் கூட கொடுப்பாங்க அப்படின்னு சுசித்ராவும் சொன்னாங்க. எல்லாரும் வருவாங்கன்னு இவர் சிவாவும் சொல்கிறாரு. ஏன் எல்லாருமே சொல்கிறாங்களே, அவங்கெல்லாம் இவ்வளோ சொல்கிறப்போ யாரும் டெஸ்ட் பண்ணலாம் இல்லையா? ஒரு ஸ்ரீகாந்தும் ஸ்ரீகிருஷ்ணாவையும் இது பண்ண உடனே ஒரு யாரோ பிரதீப்போ பிரசாத் அப்படின்னு ஒருத்தரை வச்சு எல்லாம் ரிதமிக்காக ரைமிங்காக இருக்குது பாருங்கள் எல்லாம். ஸ்ரீகாந்த் ஸ்ரீகிருஷ்ணா, அதே மாதிரி பிரதீப் பிரசாத்னு 2 பேர். இவங்கெல்லாம் வந்து சொன்னதுனால அவங்கள இது பண்ணி அரெஸ்ட் பண்ணி அவங்கள ஏதோ வேற ஒரு கம்ப்ளைண்ட்னால இது பண்ணிவிட்டு சர்ச் பண்ணதில் ஸ்ரீகாந்தும் ஸ்ரீகிருஷ்ணாவும் வந்து அவர்கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸு அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணவங்க இவ்வளவு ஒரு ஃபேமிலியர் விஐபிஸ் தான் அவங்கெல்லாம். அவங்க சொன்ன அந்த இன்டர்வியூஸ்க்கெலாம் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்கன்னு தான் நான் கேட்டுட்ருக்கேன். எவ்வளோ ஒரு மோசமாக அவங்க அவ்வளோ நடக்குதுங்கிறாங்க எல்லா இடத்துலையும். அதுக்கு ஏன் ஒரு ஆக்ஷன் எடுக்கலை? ஏன் பயமா? அப்போ எல்லாரு மேலேயும் தானே ஆக்ஷன் எடுக்கணும், ஒரே மாதிரி தானே இருக்கணும். இப்போ வந்து சட்டம் எல்லாருக்கும் ஒரே இதுதானே சொல்கிறாங்க. அதை ஏன் ஒருத்தருக்கு அலகேஷன் வந்ததுனால என்னன்னு பார்க்கணும் இல்லையா? இல்லையா அவங்க பேசுனதுக்கு கேஸாக போடணும் இல்லையா? அவ்வளவு பேசுகிறாங்க எல்லா இடத்துலையும், அவங்களே விட்னஸ் பண்ணதா சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அது மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா நார்கோட்டிக் நெட்வொர்க்கோட ஜாஃபர் சாதிக், அதை லாஸ்ட்லேயும் சொல்லியிருந்தேன் நான் வீடியோலையும், ஜாஃபர் சாதிக்ங்கிறவரை அப்போவே கேட்டிருந்தேன். அவர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமையா இப்போ ஒரு பார்லிமெண்ட்டுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கே நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வேணும், அந்த பாஸ் எம்பியோட பாஸ் இருந்தால் தான் நம்ம போக முடியும் உள்ள என்ட்ரின்னா. இங்கே அங்கேயே ஒரு பெரிய இது நடந்தது. அப்போ யாரோ ஒரு எம்பி கொடுத்தது தெரியாமல் அவர் கொடுத்ததுனாலன்னு நடந்த இதை இப்போ இவர் ஜாஃபர் சாதிக் வந்து விதவுட் எனி நாலேஜ் ஆஃப் யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பேக் ஒரு இது இருக்கு இல்லையா அவருக்கு, எவ்வளோ இது ஸ்மக்லிங் நடந்திருக்குங்கிறாங்க, எவ்வளவோ கிலோ வெயிட்டு அது கார்கோ பை ஷிப் அண்ட் ஏர் நடந்திருக்குங்கிறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து ஒரு என்ன இன்வெஸ்டிகேஷன் அது போகுதுன்னு சொல்லிட்டு விட்டா அது எவ்வளோ தூரம் என் சர்க்கிள் ஆகிருக்கு, என் ரூட் ஆகிருக்குன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதையெல்லாம் பார்க்கல. அதை பார்க்காம இருந்தா இவங்க என்ன இப்போ லாஸ்ட் மினிட்ல வேகமாக எதையாவது அரெஸ்ட் பண்ணி செஞ்சா ஆச்சா? டெய்லி அதே தான். நான் தான் சொல்கிறேன், டெய்லி ஒரு 2 இன்சிடெண்ட்டாவது நம்ம பார்க்குறோம். இது சூசைட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோடது. அதே மாதிரி இந்த நார்கோட்டிக் இதில் வந்து ட்ரக் அடிக்ஷனுங்கிறது, ட்ரக்ஸ் வந்து நிறைய நேம் சொல்கிறாங்க. நமக்கு இதெல்லாம் ஒன்றும் ஒரு இதுவும் சரியாக புரிய மாட்டேங்குது இவங்க பேசுகிறதுலாம். ரொம்ப சில இதெல்லாமே பயங்கர என்ன சொல்கிறது திகிலாக இருக்குது நமக்கு எல்லாமே. இன்னும் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு ஈஸியாக அவங்க கன்சியூம் பண்ணிட்டு டிரைவிங் எவ்வளோ மோசமாக இருக்குது, இவங்களால் எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது எல்லாம். அதையெல்லாம் பார்க்க வேண்டாமா? சீக்கிரம் அதுக்குள்ள ஒரு சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டாமா? சீரியஸாக இது பண்ண வேண்டாமா? ஒன்றுமே எங்கேயும் இல்லாமல் எவ்வளவு குழந்தைங்க ஆக்சிடென்ட்ஸில் போகிறாங்க. அவங்க ஏதோ ஒரு இதில் மாட்டிட்டு தானே சில பேர் சூசைட்ஸ் பண்ணுறாங்க, சில பேர் வந்து அவங்க சத்தம் போட்டாங்கங்கிறாங்க. இந்த நார்கோட்டிக்ஸ்னால என்ன, ட்ரக்ஸுனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு அவன் என்ன செய்கிறாங்கிறதே தெரியாமல் செய்கிறான் நிறைய பேர். ரொம்ப மோசமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கணும் இது. அதே மாதிரி இதில் கூட ஆரியன் அண்டு இது பேசுகிறாங்க இல்லையா, ஆரியன்ஸை பற்றி டிராவிடியன்ஸ் பற்றி பேசுகிறப்போ நிர்மலா சீதாராமனை வந்து இங்கே இவர் தயாநிதி மாறன் மாமி அப்படிம்பாரு. அவரோட மிஸ்ஸஸ் கூட ஆரியன். அதான் எனக்கும் எல்லாம் கேட்டு, அவங்க கூட இருக்கிறது ஹிந்து ராமெல்லாம் கூட இருக்காரு, அவரும் ஆரியன் தான். இவங்க ஆரியன்னா தான் சொல்லி இவங்க நிறைய கேம் ப்ளே பண்ணுறது ஃபூல் ஆக்குறாங்கங்கிறது நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆரியன்ஸ் எந்த காலத்துலேயும் எவனோ பண்ணான்னு இந்த இதில் இப்போ இன்னும் இப்படியே பேசி எல்லாருமே நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் முன்னாடியே. அதாவது இவர் வேகமாக ஒரு சட்டம் போட்டார் இல்லையா, என்ன சட்டம், இந்த மாதிரி எல்லா ஜாதியினரும் வந்து அர்ச்சகராகலாம் அப்படின்னாரு. ஓகே, அதுக்கே நான் சொல்லியிருந்தேன், அது நல்லது தான். ஆனால் அந்த ஜீவோ நீங்கள் போட்டிங்களே, அந்த அர்ச்சகருங்கிறவன் அந்த ஐயர், அந்த ஆரியன் நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த ஐயரில் யார்? அவர் ஒரு பெரிய சிம்சனா, டிவிஎஸ்ஸா, டால்மியாவா, யார்? அவன்லாம் பாவம். எல்லா இதுலேயும் ஃபார்வேர்ட்னாலும் எந்த இதுனாலும் அதுலேயும் ஒரு டவுன் ட்ராடன் இருப்பான் இல்லையா, சாதாரண ஒரு லோயர் மிடில் கிளாஸில் இருக்கிறவன் தானே அர்ச்சகர் ஆகிறான். அதுலேயும் கை வச்சிங்க நீங்கள். ஆனால் இங்கே நான் இன்னொன்று சொல்கிறேன், மாமின்னு கூப்பிட்டாரு. நிர்மலா சீதாராமன் வேணா விட்டுறலாம், இவங்க என்ன பேசினாலும் ஓகேன்னு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க மாமின்னு சொல்லிட்டு இவங்க வீட்லேயே ஒரு மாமி. அப்போ தயாநிதி மாறன் வந்து அவர் ஒய்ஃபையே மாமின்னு தான் கூப்பிடுவாரோ என்னன்னு தெரியல, அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இவ்வளோ தூரம் எல்லாருமே ஒரு பெரிய டாக்டர்ஸ் அவங்கெல்லாம் பெரிய இது மாதிரி பேசுவாங்க, சைக்கியாட்ரிஸ்ட் ஒரு டாக்டரும் டிகே இதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிறதெல்லாம் அந்த சட்டம் இந்த சட்டம் எல்லாரும் ஆகலாம் அப்படியே இப்படின்னு.
இது வந்து ஒரு அடி வயிற்றுல கை வைக்கிற மாதிரி அந்த ஐயருங்க பாவம், அந்த ஐயருங்க ரொம்ப இல்லாத ஐயருங்க தான் செய்கிறாங்க. ஓகே, அதை கை வச்சாங்க. சரி, அந்த இது சொல்கிறாங்களே, இந்த சட்டம் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த சட்டத்துக்கு மதிப்பு கொடுக்குறவரா இருந்தால் ஏன் ஸ்டாலின் வீட்டில் ஐயர் தான் வந்து, அதுவும் தமிழில் வந்து அர்ச்சனை இது மந்திரம் போட்டு பூவெல்லாம் போடுறாங்களே, இதை யாருமே கேட்கல. நான் இப்போ கேட்குறேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இதை கொண்டு போங்க நோட்டீஸ்க்கு. என்னன்னா, இவருக்கு பூ போட்டு இவங்க வீட்டில் எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதில் ஐயருங்க வர்றாங்க பாருங்க, அதெல்லாம் மந்திரம் வந்து சான்ஸ்கிரிட்ல தான் சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு தெரியுது தேவ பாஷை, அதாவது கடவுளோட பேசணும்னா கம்யூனிகேட் பண்ணணும்னா சான்ஸ்கிரிட் தான். அந்த ஐயருங்க வந்து சான்ஸ்கிரிட்ல சொல்கிறாங்க. அப்போ சான்ஸ்கிரிட்ல வந்து ஐயர் கோவிலில் ஓதக்கூடாது மந்திரம், இவங்க வீட்டில் வந்து சொல்லலாம். பொன்முடி கூட ரீசெண்டாக ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன், அவங்க வீட்டில் வச்சு யாரோ ஐயருங்கெல்லாம் வந்து வேதம் மந்திரம் ஓதுறாங்க, அது சான்ஸ்கிரிட்டில் தான் இருக்குது. ஏன் இவங்க வீட்லேயும் இவங்க தான் தமிழில் இது அர்ச்சகர், எல்லா ஜாதியினரும் அர்ச்சகரா எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இவங்க வீட்டுக்கு அந்த கும்ப மரியாதை எல்லாத்தையும் செய்கிறது. அதில் இவங்க எல்லாம் அதான் மக்களை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இவங்க ஒரு ரெவல்யூஷன் பண்ணலாம்ல, இவங்க பெரிய இது ஹாஹா அப்படிங்கிறாங்க, கையை நீட்டி நீட்டி பேசினா ஆச்சா எல்லாம் சொல்கிறாருல ஸ்டாலின் வந்து, அப்படியே அந்த ஆரியத்தை அழிப்போம் திராவிடத்தை வளர்ப்போம்னு. இவர் வீட்டுக்குள்ளேயே ஏன் முதல்ல திராவிடர்னா அந்த இவனை வந்து அர்ச்சகர் எல்லா அர்ச்சகரையும் உள்ளே விட்டு மந்திரம் சொல்ல வைக்க வேண்டியது தானே, தமிழில் மந்திரம் சொல்ல வைக்க வேண்டியது தானே. திருப்பதியிலேருந்து ஐயர் வந்து லட்டு கொடுத்துட்டு மந்திரம் சொன்னால் அது நல்லா இருக்கு, ஹாப்பியாக. அதே மாதிரி வீட்டில் தான் பூஜை பண்ணுறதுக்குன்னு ஐயர் வந்து இது பண்ணால் நல்லா இருக்கு. அவன் அப்போ மட்டும் ஆரியன் இல்லை, அவன் மந்திரம் சொல்லி இவங்களுக்கு நல்லது பண்ணான்னா அவன் ஆரியன் இல்லை. என்ன பாருங்க, இதை யாரும் சொல்லலை, நான் தான் சொல்கிறேன். இதை கவனம் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு வேஷம், பொய் எல்லாமே. அதே மாதிரி தான் போனாரு, எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. இங்கே 2 பேரை 3 பேரை பிடிச்சா எவ்வளவு அவங்க அந்த சூர்யாங்கிறவர் எல்லாம் சேனல், நம்ம ஒரு வீடியோ கிராஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், வரிசையாக அவங்க வீடியோஸ் தான் வருது. அதுக்கப்புறம் அவர் எல்லா சேனல்ஸ்லையும் இதே தான் சொல்கிறாரு. உதயாநிதியை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க பாருங்க, ப்ரிடிக்ட் பண்ணிகிட்டே இருந்தார். இப்போ சைலண்ட், ஏன்னா இங்கே போய் இவர் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டாரு. இவங்களுக்கா வேணா அதே மாதிரி ஆரியன் முன்னோர்னு சொல்கிறேன். ஆரியன் இவங்க சொல்கிறாங்க இல்லையா, வாஜ்பாய் என்னது, நான் அன்னைக்கு வாஜ்பாய், மிஸ்டர் வாஜ்பாய் நமக்கு எல்லாம் மரியாதை, அடல் பிஹாரி வாஜ்பாய் இருக்காரு, அவர் ஆரியன் தானே. ஆரியனோட இவங்க வந்து அலையன்ஸ் வைக்கிறப்போ ஒன்றும் இல்லை, அவங்க கவர்மெண்ட்டில் இவங்க டேக் பார்ட் பண்ணுறப்போ அப்போ ஒன்றும் இல்லை, அது ஆரியன் கிடையாது. அவன் எல்லாம் இவங்களுக்கு திராவிடியன் ஆயிடுறானா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் அவங்ககிட்ட இதான் வேணும் அதான் வேணும், முரசொலி மாறன் அங்கே இருந்தார். முரசொலி மாறன் வந்து அங்கே இருக்கிறப்போ வாஜ்பாய் வந்து ஆரியன் தெரியல. ஆனால் இப்போ இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட்டில் நிர்மலா சீதாராமன் ஆரியன்கிறது அவரோட சன் முரசொலி மாறனோட சன் தயாநிதி மாறனுக்கு தெரியுது பாருங்க. மாமி என்ன பாருங்க கொடுமை. இங்கே நம்மகிட்ட வந்து இவ்வளவு கேட்குறாங்க. ஒரு யாரோ ஒருத்தர் கமெண்ட் போட்டதில் ரிலிஜன் பற்றி, அவர் முதல்ல அதையே தெரிஞ்சுக்கட்டும். இவங்க எப்படிலாம் பாலிட்டிஷியன்ஸ் கேம் ப்ளே பண்ணுறாங்கங்கிறத அதில் தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் அதான் இன்னைக்கு விஜயோட இது வந்து நிறைய அவரோட பர்த்டேக்கு வந்து நிறைய பேர் ஆக்ட்ரஸஸ்லாம் விஷ் பண்ணிட்டு யாரோ சொன்னாங்கன்னு ஒன்று வந்திருந்தது. ஆமாம், ஜனநாயகனோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 26 ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் இது மாதிரி நான் வந்து பர்சியூ பண்ணுறதா இல்லையான்னு பாலிடிக்ஸில் டிசைட் பண்ணணுன்னு சொன்னாராம். அதாவது அவருக்கே நான் அப்போவே சொன்னேன், இவருக்கு சும்மாவாது ஏதோ ஒரு இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு, ஓட் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக தான் இவர் கமல்ஹாசன் வெர்ஷன் தான் இவரும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், கமல்ஹாசன் வெர்ஷன் தான். இப்போ இருக்கிறதுக்கு யாருமே ஒரு ஃபினாமினன், எம்ஜிஆர்ங்கிறது ஒரே ஃபினாமினன் தான். இது ஒரு ஃபினாமினன்கிறது ஒன்ஸ் தான் இட் வில் ஹேப்பன், அகைன் இட் வில் நாட் ரிப்பீட். அது நடக்காது. ஜெயலலிதாங்கிறவங்களும் அது ஒரு சுப்ரீம் பவர், அவங்கள மாதிரி இன்னொரு இது வர முடியாது. எவ்வளவோ பேர் எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. இங்கே வந்து லேடிஸ்லாம் நம்ம என்ன தான் போல்டு அது இதுனா கூட ஒரு பாலிடிக்ஸை நடத்துறதுக்கு, ஒரு பார்ட்டியை கொண்டு போகிறதுக்கு அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் வேணும். அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அது மாதிரி தான் விஜய் வந்து பாவம், நான் அன்றைக்கே சொல்கிறேன், அவருக்கு வந்து ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சமாக வேல்யூ இதுலேயும் நம்ம சினிமாலேயும் என்ன பண்ண போகிறோம், அவ்வளோதான், சினிமாவும் ரொம்ப இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட வேற எங்கேயா செட்டில் ஆகிடலான் இருக்காரா, இல்லை
மேற்கொண்டு திரும்பி சினிமாலே கண்டினியூ பண்ணுவோம், இருக்கவே இருக்கிற ஜெயிண்ட்னு இருக்க போகிறாராங்கிறது தெரில. ஏன்னா ஆல் ஆஃப் அ சடன் யாருமே இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இந்த டிராவிடியன் பார்ட்டிஸோட இதை வந்து ஓவர் கம் பண்ணி அதை கிராஸ் பண்ணி வர்றதுங்கிறது ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். அது அந்த ரிஸ்க் அவர் எடுத்திருக்காரு. அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு தடவை வந்து பார்ட்டியை ஒரு இதில் வந்து அவருக்கு சக்ஸஸ்ங்கிறது கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா பவர் வந்து கேப்சர் பண்ணுற அளவுக்கு கிடைக்காது. ஒரு 3 to 4 தான். ஏன்னா ஃபேஸஸ் வந்து ஃபெமிலியர் ஆகணும் உங்களுக்கு. அந்த ஃபெமிலியர் ஆகி ரீச் ஆகி எல்லாம் வந்து கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா விஜயகாந்துக்கே அது நடக்கலை, அது பாசிபிள் இல்லாமல் இருந்ததுனால இவர் வந்து இன்னும் போய் அது எவ்வளவு தூரம் கீழே கிரவுண்ட் லெவலில் இறங்கி செய்யணும். இப்போ ஸ்டாலின் வந்து மேலே ஏன்னா அவங்க நிறைய முன்னாடியே கிரவுண்ட் ஒர்க்லாம் நிறைய பண்ணிட்டாங்க இல்லையா, ரொம்ப டீப் ரூட்டடாக இருக்குது அந்த பார்ட்டிலாம். அந்த அளவுக்கு இப்போ இவங்க ஃபேஸ் வேல்யூ அது இதுன்னு தலைவர் அளவுக்கு இருக்குமாங்கிறது சொல்ல முடியாது, அவர் தெரியுது. அதனால் இவர் என்ன செய்ய போகிறாருங்கிறது அப் டு ஹிம் தான். இல்லை அப்படியே ஜனநாயகன் வந்தோடனே பார்ட்டியை டிஸ்பர்ஸ் அப்படின்னு ஓகே அப்படின்னு பண்ணிடுறாரா என்னங்கிறது அவரோட இதில் தான் இருக்குது. ஆனால் எல்லாருமே வந்து இந்த தடவை ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைப்பாங்க. ஆனால் சேஞ்சில் ஓவராக ஒரு பார்ட்டிக்கு கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ரூல்டு பார்ட்டி வந்து டிராவிடியன் பார்ட்டி ஏடிஎம்கே இருக்குது. ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் பிஜேபி இருக்குது. இருந்தாலும் அதை வந்து அது போனாலுமே மிச்சம் யாரும் வந்தால் ஒரு இதுதான் இல்லை, அதுவே பெரிய ஒரு அலையன்ஸை கொண்டு வந்து இது பண்ணாலும் அதில் இவர் மெர்ஜானா இவருக்கு நல்லது, அப்படியே ஒரு இதாக இருக்கலாம். அதை விட்டுட்டு இவர் தனியாக நின்று சிங்கிள் ஹேண்டடானா அந்த இந்த அலையன்ஸ் மாதிரி தான் இருக்கும். விஜயகாந்த் அப்போ தனியாக நின்று சில பேரோட அலையன்ஸில் இருந்த மாதிரி தான் இருக்கும், வாஷ் அவுட் ஆகும். அது அவருக்கும் தெரியும். பார்க்கலாம், எல்லாருமே எல்லாத்தையும் சாதிச்சு வர முடியாது. அதனால் இது இப்போ இந்த இதில் நான் சொல்ல வந்தது ஆரியன் டிராவிடியன் இவங்க சொல்கிறது. அதே மாதிரி ஹிந்து ரிலிஜியனில் வந்து செக்ஷன் ஹிந்து ரிலிஜியனில் மட்டும்தான் கம்யூனிட்டி பேஸ்டு ரிலிஜியன் சொல்லி இவங்க ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறது. சாமியை வந்து கும்பிடுறாங்க இங்கன்னு எல்லாமே ஒரு சுப்ரீம் பவர் மேலே ஃபெய்த் இருக்கிறவங்க தான் எல்லா ரிலிஜியனுமே. யாரும் ஒன்றும் எந்த ஒரு ரிலிஜியன் ஒன்றும் அவன் பெரிய இவங்க இங்கே இருக்க ஹிந்து தான் என்னவோ மூடத்தனமானது அப்படி இப்படின்னு இவங்க சென்டிமெண்ட்டை பேசி பேசி இது பண்ணுறாங்க. இவங்க ஹிந்துன்னு சொல்லிட்டு அந்த ரிலிஜியன் வந்து கம்யூனிட்டி பேஸ்டு சாமியை கும்பிடுறது மோசம் தப்பு அப்படின்னு இதுதான் வந்து ஒரு இந்த பிலீஃபு அந்த பிலீஃப்னு சொல்லி செய்கிறதுங்கிறது ஒரு தப்பான மிஸ்பிலீஃப்னு சொல்கிறது. அவர் ஒரு பர்சனுக்கு தான் இருக்கிறத எல்லாரும் மேலேயும் திரிக்க பார்ப்பாங்க. இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தான் நம்மளும் இருந்துகிட்ருக்கோம். ஹிந்துஸுங்கிறவங்க இந்த ஸ்டேட்டில் ஓவர் த இயர்ஸ் விட்னா நம்ம எல்லாத்தையும் சர்வை பண்ணி தான் வந்துட்டுருக்கோம். மக்கள் தான் இங்கே ரொம்ப கஷ்டத்தில் சர்வை பண்ணி இவங்க பேசுகிற பேச்சுக்கெல்லாம் இது கொடுத்து திரும்பி அவனுக்கே சான்ஸை கொடுத்து உட்கார வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இவருவே பெரியாரோட இதுதாங்கிறாரு. கேட்டால் பெரியாரோட இதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன், இது சாமி ஃபெய்த்து வந்து இல்லை மிச்சதெல்லாம் எடுத்துக்குவேங்கிறாரு. எதாக இருந்தாலும் அவர் பேசின நிறைய விஷயங்கள் நல்லா இல்லை தான், அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அதனால் பார்த்து தான் யாருமே ஒரு பார்ட்டியை நடத்துறது சரியான விதமாக பாருங்கள். நார்கோட்டிக்ஸையும் ஆல்கஹாலையும் கம்மி பண்ண பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண பாருங்கள். லாஸ்ட் மினிட்ல பெரிய பிரமாதமாக செஞ்சுட்டு அதை திரும்பி கள்ளச்சாரம் ஏதாவது ஆகாமல் இருந்தால் ஓகே தான். ஓகே, see you all, bye bye.